गंगणपतये नमः. श्रीगुरुभ्यो नमः. ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 42. தசகம் 40 முதல் 49 வரை 10வது ஸ்கந்தம் 2வது பாகம். ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் 42. சகடாசுரவதம். ஹே பிரபுவே, தங்களுடைய பிறந்த நாளன்று கோகுலத்தின் நாயகியான அந்த யசோதை உறவினர்களையும் பெரியோர்களையும் பிராமணர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்திருந்தாள். அப்பொழுது தங்களை ஒரு பெரிய வண்டியின் பக்கத்தில் படுக்க வைத்துவிட்டு சமையல் அறையில் தன் வேலைகளை செய்யத் தொடங்கினாள். அப்பொழுது தங்கள் பக்கத்தில் இருந்து தங்களை பார்த்து கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட சிறுவர்களுடைய பயத்தால் உண்டான ஆரவாரமும் கூக்குரலும் கேட்டது. அதோடு கூட உடைகின்ற மரங்களுடைய சடசட என்கின்ற சத்தமும் கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த பயங்கரமான சப்தத்தை கேட்டு பரபரப்புடன் ஓடி வந்ததால் அந்த சிரமத்தில் அசைகின்ற ஸ்தனங்களை உடைய கோபஸ்திரீகள் வீட்டின் உள் நாலா பக்கங்களிலும் பயங்கரமாய் வீழ்ந்து கிடக்கின்ற மரங்களின் நடுவிலும் பாதுகாப்பாக இருக்கும் தங்களை கண்டார்கள். கஷ்டம், குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்ன ஆயிற்று என்று சொல்லிக்கொண்டு நந்தகோபரும் இடையர்களும் பிராமணர்களும் கண்களில் நீர் ததும்பிக்கொண்டு சீக்கிரமாக ஓடி வந்தார்கள். அப்பொழுது யசோதை தங்களை தூக்கி கொண்டிருப்பதை பார்த்து சமாதானம் அடைந்தார்கள். அந்த நந்தகோபரும் மற்றவர்களும் மூக்கில் விரல் வைத்து கொண்டு அதிசயித்தவர்களாக, என்ன ஒரு பெரிய அதிசயம், இது எப்படி நடந்தது? இந்த மிகப்பெரிய வண்டி எப்படி துண்டு துண்டுகளாக உடைந்தது? இதற்கான காரணத்தை ஏதும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறியபடியே தங்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? பால் குடிக்க விரும்பிய இந்த குழந்தை அழும்பொழுது அசைகின்ற தாமரை போன்ற கால்களினால் இந்த வண்டியை உதைக்க அது தலைகீழாக விழுந்தது. நான் பார்த்தேன் என்று ஹே ஈசா, தங்களை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்பட்ட சிறுவர்கள் சொன்னார்கள் அல்லவா? அப்பொழுது பயத்தால் ஒன்றும் அறியாத சிறு குழந்தையுடைய இந்த சொல் பொருத்தம் அற்றது என்று தங்களுடைய மகிமைகளை அறியாதவர்கள் கூறினார்கள். பூதனையை கண்ட நந்தரும் மற்றவர்களும் சிறிது சந்தேகத்துடன் இருந்தார்கள் அல்லவா? பவழம் போன்ற சிவந்த இந்த கால்கள் அடிபட்டதா என்ன? தாமரை போன்ற அழகான இரு கைகளும் புண்பட்டதா என்ன என்று கருணை வெள்ளம் பெருகிய கோபஸ்திரீகள் தங்களுடைய சிறிய சரீரத்தை தொட்டு தடவி பார்த்தார்கள் அல்லவா? ஹே கோபியே, இப்பொழுது ஜெகதீசனுடைய கிருபா கடாட்சத்தால் நன்கு காப்பாற்றப்பட்ட என் குழந்தையை கொடு என்று தங்கள் பிதாவான அந்த நந்தகோபர் தங்களை கையில் எடுத்துக்கொண்டு மயிர் கூச்சல் அடைந்தவராய் தங்களுடைய சிறிய சரீரத்தை அடிக்கடி அன்பால் அணைத்து கொண்டார் அல்லவா? வண்டியின் வடிவத்தில் தங்களை கொல்ல வந்த அந்த அசுரன் தங்களால் இந்த விதம் கொல்லப்பட்டான் அல்லவா? அந்த அசுரனுடைய பொடியாகிய ரஜோகுணம் கூட தென்படவில்லை. ஏனென்றால் அது நிச்சயமாக அந்த அசுரன் சுத்த சத்வரூபியான தங்களிடம் லயித்து விட்டான் என்பதால் அல்லவா? ஹே குருவாயூரப்பா, அதன் பின்னர் அந்த இடத்தில் நன்றாக பூஜிக்கப்பட்ட வேதம் அறிந்த பிராமணர்களால் விசேஷமாக தங்களுக்கு மங்கள ஆசிர்வாதம் செய்யப்பட்டது. தங்களுடைய பால்ய சேஷ்டைகளால் கோகுலத்தை தாங்கள் சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தீர்கள். அப்படிப்பட்ட தாங்கள் என்னுடைய நோய்களை போக்கி காத்தருள வேண்டும். ஹரியோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனா.